ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாதனூரில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஐயப்பன் கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோவில் மாதிரி ஷேப்லேயே இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. ஐயப்பன் கோவில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. நம்ம கோவில் கிட்ட போயிட்டு கோவில் எப்படி அமைச்சிருக்காங்க அதோட சில டீட்டெயிலெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க போயிட்டு நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய புண்ணியம். நம்மளால் லேடிஸால் சபரிமலைக்கு நம்ம போக முடியாது. அந்த ஒரு குறை இல்லாத அளவுக்கு இங்கே நம்ம எல்லாருமே ஐயப்பனை தரிசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக இங்கே அமைச்சிருக்காங்க. வாங்க கோவில்கிட்ட போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் கோவிலை. இப்போ நம்ம மெயின் ரோட்டு ஓரமாகவே கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. அதாவது மெயின் ரோடு அப்படியே கொஞ்சம் கிட்டியே கோவில் இருக்குது. வாங்க கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு போய் ஃபஸ்ட்லே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் புலி மேலே அமர்ந்து இருக்கிறது போல் சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. வாங்க போகலாம் கோவிலுக்குள்ள. இங்கே இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இங்கே இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் என்னென்ன பூஜைகள் என்னென்ன சாஸ்திர சம்பிரதாயத்தோடு நடைபெறுதோ அதே போலவே இங்கே இருக்கிற ஐயப்பன் கோவில்லையும் அதே மாதிரி பூஜைகளும் நடக்குது. இங்கே இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் அமைஞ்சதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா பல வருடங்களாக சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருந்த பக்தர்கள் ரொம்ப முதியவரான பிறகு மலைக்கு போக முடியாத டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது காரணம் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் நம்ம சபரிமலைக்கு போக முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஐயப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா 2 பேருமே சமமாக ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். இது 2 காரணத்துக்காக இங்கே கோவிலை அமைச்சதாக இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க தர்மசாஸ்தா கோவிலோட இன்னொரு சிறப்பான வழிபாடுகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்கள் குழந்தை இல்லாதவங்க இங்கே இருக்கிற கோவிலோட குளத்தில் குளிச்சுட்டு
பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டிட்டு ஐயப்பனை வேண்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வர பக்தர்கள் மிக ஐதீகமாக வழிபட்டு வராங்க. ஏன்னா இந்த கோவிலோட குளத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம், பார்வதி, விநாயகர், நவகிரகங்கள் அமைஞ்சதால் இங்கே வர பக்தர்கள் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் நீங்கிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஐதீகமாக வழிபட்டுட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஐயப்பன் கோவில் சுற்றி இருக்கிற சன்னதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், ஆஞ்சநேயர், கர்ப்பசுவாமி, மஞ்சமாதா, நாகர் சன்னதி, நவகிரகங்கள் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட நட சாத்தின பிறகும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் நடைபெறுது. அதுவும் 3 வேளை அன்னதானங்கள் இங்கே போடுறாங்க. இங்கே வர பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவாகவும் வயிறு நிறைவாகவும் போகிறதுக்காக இங்கே அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடைபெறுறாங்க. நம்ம வந்து அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தோம். அந்த பக்கம் வந்து மாலை போட்டுன்னு இருமுடி கட்டணுங்க தான் வந்து அது மேலே போனோம். 18 படிக்கட்டு மேலே. நாம்பெல்லாம் வந்து பொது தரிசனத்துக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு வழி இருக்குது. அந்த பக்கம் தான் நம்ம போயிட்டு மேலே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணோம். அந்த பக்கம் அலோடு கிடையாது. நம்ம இப்போ பார்த்தது வந்து ஃப்ரண்ட்டு 18 படி கொண்ட என்ட்ரன்ஸ் அது. இப்போ வாங்க இந்த சைடில் இருக்கிற மேலே போயிட்டு நம்ம வந்து மேலே கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே உற்சவர் சிலையை வச்சு வந்து இங்கே வந்து இருமுடி கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் கோவிலோட குளம் எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. வாங்க பார்க்கலாம்.
எல்லா கோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது நம்ம வந்தால் பெண்கள் எல்லாம் வந்து சபரிமலைக்கு போய் மேலே போய் நம்ம ஐயப்பனை தரிசிக்க முடியாது. ஆனால் அந்த குறை தீர்ற அளவுக்கு இங்கே வந்து ஐயப்பனை நல்லா தரிசனம் பண்ணோம். எல்லாருமே போகலாம், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பொதுவாக நம்ம வந்து பொதுவான தரிசனம் அமைஞ்சிருக்கு. அது வழியாக நம்ம உள்ளே போகலாம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு போக முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம கவலைப்படாமல் இங்கே இருக்கிற ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். சபரிமலையில் எப்படி வந்து கோவில் அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதில் தான் இங்கே வந்து கோவில் அமைச்சிருக்காங்க. ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ணோம். அவ்வளோ அற்புதமாக ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக. நம்ம பார்த்திங்கன்னா இருமுடி கட்டினதான் மட்டும்தான் இங்கே வந்து 18 படி வந்து ஏறி நம்ம நேராக மேலே போய் தரிசிக்க முடியும். நம்ம வந்து இருமுடி இல்லாத வந்து சாதாவாக வந்து போனோன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போகலாம், இந்த கோவிலுக்கு வரலாம். அவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பொது வழின்ட்டு ஒரு வழி இருக்குது, அது மேலே தான் நம்ம போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். அந்த பக்கம் 18 படியும் நான் காமிச்சிருப்பேன். அதுதான் வந்து இருமுடி கட்டணுங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. இது வந்து கார்த்தி மாதத்தில் வந்து முழு மாதமும் இங்கே வந்து திறந்துருப்பாங்க. இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 8 மணிக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சபரிமலையில் என்னென்ன வந்து அங்கே ஒரு ஐதீகமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் வந்து வழிபட்டுட்டு வராங்க. ஒரே மாதிரி வந்து அந்த கோயிலில் என்னென்ன இருக்கோ அதே இதுதான் இங்கேயும் இருக்குது. நிறைய வந்து இங்கே சாங்கிய சம்பிரதாயம்லாம் அந்த கோவில் போலவே செய்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதம் வந்ததால் நிறைய பேர் ஐயப்பர் மாலை போட்ட பக்தர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இருமுடி அப்போ வந்து இங்கே வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கும், பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்ம இந்த கோவிலுக்கு வந்தது. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து ஒடுக்கத்தூருக்கு போகிற வழி நடுவுலையே ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதனூர் பக்கத்திலே வந்து ஆர்பட்டி கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த ரோட்டு ஓரத்திலே வந்து கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில். நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்தி மாதம் ஃபுல்லாகவே ஓப்பனிங்கில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐயப்பனை தரிசனம் பண்ணோம். ரொம்ப அற்புதமான தரிசனமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.